ஸ்டாலின் டெல்லி பயணம், அது பல கருத்துக்களை பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக போனார்னா, நிதி ஆயோக் கூட்டத்தில் அனைத்து மாநில முதல்வர்களோடு அவரும் கலந்து கொண்டார். மத்திய அரசு கூப்பிட்டுருக்கு, அனைத்து மாநில முதல்வர்கள் கலந்து கொள்ளணும், அவரும் கலந்து கொண்டிருக்காரு, அவ்வளோதானே. அப்படின்னா சென்ற முறை அவர் ஒரு வீடியோவே வெளியிட்டார், ஏன் நான் கலந்து கொள்ள போவதில்லை அப்படிங்கிறதுக்கு. அதற்கான காரணங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது, இந்த முறை மட்டும் ஏன் அவர் கலந்துக்கணும் அப்படின்னு நடிகரும் தாவேகா கட்சியுடைய தலைவருமான விஜய் கேள்வி கேட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அதே கேள்வி கேட்டிருக்கார். என்ன ஊர்ந்து போனீங்க, இது போனீங்கன்னெலாம் சொல்கிறாரு. இப்பொழுது அந்த இடி ரைடுக்கு பிறகு திடீர் டெல்லிக்கு போவதற்கான காரணம் என்ன கேட்டிருக்காரு. சீமானும் அதே கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, நான் டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சிலருடைய வயிறு புளியை கரைக்கிறது. எதிர்கட்சிகளுக்கு ஏன் புளி கரைக்கணும்னு தெரியல. இவர் போய் முதல்வர் மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு ஏன் புளி கரைக்கணும், இருந்தாலும் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு அதே வித்தியாசமாக இருந்தது. அதுலேயும் அவர் பேப்பர் படிச்சுட்டு தான் சொல்கிறாரு. ஆனால் அவங்க இந்த கேள்வி தான் கேட்பாங்கன்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. கரெக்டாக ஒரு பேப்பராக எடுத்து வச்சு பதில் சொல்கிறாரு. அதுவே நமக்கு விந்தையாக இருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது விந்தை இல்லை, அதுதான் ஒரு ஏற்பாடு. அப்படிப்பட்ட ஏற்பாடு தான் அது. ஃபர்ஸ்ட் ஏற்பாடே சூப்பர். இவருடைய ஃப்ளைட்டில் டிஆர் பாலு, அன்னி முத்துராசா எல்லாம் வராங்க. இவர் அந்த வாசலுக்கு வரத்துக்கு முன்னாலே கிடுக்கிடுன்னு இங்கே பூங்கொத்தை இவருக்கு கொடுத்து டெல்லியில் வரவேற்கிறாங்க. அந்த ஸ்பீடெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கு. புலகாங்கிதம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், இவர் துணை முதல்வர் பேசியிருக்காரு, ரைமிங்கில் பேசியிருக்காரு. எனக்கு இடியை பார்த்தும் பயமில்லை, மோடியை பார்த்தும் பயமில்லை. அப்போ அந்த கண்ணோட்டத்தில் இந்த பயணம் நடைபெற்றதா என்றுதான் இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்க கேட்கக்கூடிய கேள்வி நாமளும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு சில விஷயங்கள் நான் பொதுவாக பார்க்கலாமே. இப்போ என்னன்னா, ஏற்கனவே இந்த அரசாங்கத்தின் மத்திய அரசாங்கத்தின் மேல கேஸ் போட்டிருக்காங்க. தொடர்ந்து மோதல் போக்கு. ஆமா, அது கவர்னரே கேள்வி ஜனாதிபதியே கேள்வி கேட்கிற அளவுக்கு. ஆமா, சுப்ரீம் கோர்ட் ஆல் இந்தியா லெவல்ல பெரிய ஹாட் நியூஸ் ஆயிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மோதல் போக்கு இவங்களை கடைபிடித்துக் கொண்டிருக்காங்க. இது ஒண்ணு. தொடர்ந்து எந்த பொதுக்கூட்டமா இருந்தாலும் சரி, நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சியில மோடியே கலந்து கொண்டாலும் கூட சரி, ஒரே குற்றச்சாட்டு, எங்களுக்கு நிதி கொடுக்கப்படவில்லை. அதுல ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு அமைச்சர் ஒரு இது சொல்லுவார். அது ஒன்றும் மாறி மாறி இருக்கும். அது நம்ம கண்டுக்கப்படாது. இப்போ பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா ஒரு ஃபிகர் கொடுக்குறாரு, ஸ்டாலின் ஒரு தொகை, ரெண்டுமே சம்மந்தமே இல்லாம இருக்கும். அதை பார்த்து ஜனங்களுக்கு புரியும். இருந்தாலும் கூட எங்களுக்கு போதுமான நிதி கொடுக்கப்படாததால் நாங்கள் இந்த காரியத்தை செய்யவில்லை என்று தமிழக மக்களை நம்ப வைப்பதற்காக இந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அதே போல அதிகாரிகளுடைய கம்யூனிகேஷன்ல அவங்க ரொம்ப மாத்திக்காத மாதிரி மத்திய அரசு இந்தந்த விஷயத்துக்கு எங்களுக்கு நிதி கொடுக்கல, இதை ஃபுல்ஃபில் பண்ணாதான் இதை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அந்த முறை கரெக்டு தான் அப்படின்னு இவங்க கம்யூனிகேஷன்ல கரெக்டாக இருக்கு. ஆனால் மேடையில் பேசும் பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு நிதி வரல அப்படின்னு வேறு விதமாக. அது பொதுமக்கள் நீங்க சொல்லக்கூடிய மேடை பேச்சை மட்டும்தான் கவனிப்பார்கள். நிர்வாக ரீதியாக உள்ள பல குழப்பங்களோ அல்லது செயல்பாடுகளோ யாருக்கான்னு அது தெரியாது, ஆர்வமும் இருக்காது. பரபரப்பான விஷயங்கள் தானே பொதுமக்கள் பார்க்க போறாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அங்க போய் கோயம்புத்தூர்ல எய்ம்ஸ் என்று இப்ப இதுக்கு கோஷம் போடணும், ஏன் கேட்கணும்? ஏற்கனவே எய்ம்ஸ் கல்ல தூக்கிட்டு போனோம். இப்ப என்ன பண்ணுவாங்க, இப்போ அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, ஒரு வருஷத்துக்குள்ள ஒன்றும் பெருசா பண்ண முடியாது. நாங்கள் கோயம்புத்தூர்ல எய்ம்ஸ் கல்லூரி கேட்டோம், மத்திய அரசு மௌனமாக இருக்கிறது, தமிழர்களை வஞ்சிக்கிறது மத்திய அரசு, தெரிந்து கொண்டாயா பாஜக அரசின் உண்மை முகத்தை அப்படின்னு மேடையில பேசுறதுக்காக இது ஒரு சாக்கு. அதுக்காக எய்ம்ஸ், வேற ஒன்றும் கோயம்புத்தூருக்கு எய்ம்ஸ் வரணுன்ற அக்கறையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அதான் இப்படி அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இது வரைக்கும் எத்தனை முறை, 3 முறை நிதி ஆயோக் நிகழ்ச்சி புறக்கணித்த ஸ்டாலின் இந்த முறை தமிழகத்துக்கு நிதி வேண்டும் என்று சொல்லி பறந்து போய், அது இப்ப ராமேஸ்வரத்துல மோடி வந்தப்ப அவரை கூட நேரில் சந்திச்சு திரும்பி அப்ப ரொம்ப பிஸியா இருந்தார். அவர் அவ்வளவு பிஸியா இருக்கக்கூடியவர் இப்ப போய் சரி நிதி ஆயோக் இதுல மோடி நல்லா கவனிச்சாரு, ஃப்ரண்ட் இதுல உட்கார வச்சாரு, அவருக்கு அடுத்த 3வது இருக்கை கொடுத்தாரு. ஏன்னா நல்லா வளர்ந்த மாநிலம் என்பதற்கான அந்த அந்தஸ்துலாம் கொடுத்தாரு. இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில திமுக இந்த இவங்க சேர்ந்தவங்களுக்கு முதல்வர்களுக்கு என்ன விதமான மரியாதை கொடுத்தார்களோ அதை விடமா அதிக மரியாதை தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிலாம் இருந்தாலும் கூட இவருக்கு திருப்பி ரொம்ப கரிசனம், மறுநாள் போய் திருப்பி போய் மோடி போய் பார்க்கறாருன்னா என்ன அர்த்தம்? இதே எல்லாரும் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி. அப்ப நமக்கு இவங்க கேட்கற கேள்வி, உங்களுக்கும் அந்த சந்தேகம் வருதா?
தெரியலையே. ஏன்னா நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மீட்டிங்ல பாசிட்டார் இல்லையா? மோடியை பார்த்தாச்சு, பேசியாச்சு, 7 நிமிஷம் தமிழ்ல பேசியிருக்காரு, அதை மொழிபெயர்த்துட்டாங்க. அதே தான் திருப்பி போய் சொல்ல போறாராம். இன்னும் ஒரு முறை சொன்ன மறந்துடுவானா இவர் மோடி, ஏன் திருப்பி போய் பார்க்கணும் என்கின்ற சந்தேகம் எல்லாருக்குமே வந்திருக்கிறது. அதனால இது ஒரு சந்தேகமாக வந்திருக்கிறது. இதுக்கு விடை சொல்லக்கூடிய பொறுப்பு வந்து சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறது. ஏன் அப்படி எனக்கு சந்தேகம் வருதுன்னா, இதுக்கு முன்னால பாருங்க 2G வழக்கு, அது அந்த அளவுக்கு வந்து 2G வழக்கை வைத்து பாஜக வந்து மேடையாக பேசியது. ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தோம்னா அது சரியான முறையில் மேல்முறையீடு கூட பண்ணாம அப்படியே வழக்கு இழுத்து கொண்டே போகிற, நிறுத்து போகுமான்னு தெரியாது நமக்கு. திரும்ப ரீவிசிட் பண்ண போறோம்னு, மறுசீராய்வு பண்ண போறோம்னு சொன்னாங்க. 11 வருஷமா தினமும் கேஸ் நடக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. என்ன ஆக போகுது, என்ன ஆகுதுன்னு தெரியல. அப்போ உலகத்திலேயே இதை விட பெரிய ஊழல் நடக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி அந்த அளவுக்கு வந்து அது பில்டப் கொடுத்துட்டு கடைசி அந்த வழக்கையே இந்த அளவுக்கு வந்து நீட்டிக்கக்கூடிய அளவுக்கு போக்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நெருடல். உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்குமே இது இருக்கு. இன்னொரு நெருடல் சொல்றேன் பாருங்க. சமீபத்தில் நடந்த வழக்கு, ராகுல் காந்திக்கு வந்து அந்த பிரிட்டிஷ் குடியுரிமை, அதை பற்றி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 100கணக்கான முறை சுப்பிரமணிய சாமி பேசியிருப்பார். 100கணக்கான முறை ட்வீட் பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு அவர் போகக்கூடிய பொதுக்கூடங்கள் எல்லாத்தையும் பேசுறாரு, பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறார். இத்தனை முறை கிட்டத்தட்ட 1000 முறை இந்த மாதிரி சொல்லியிருப்பார் அவரு. அப்படி வச்சுக்கலாமே. ஒரு முறை கூட வந்து மான நஷ்ட வழக்கோ மறுப்பு அறிக்கையோ காங்கிரஸ் தரப்புல இருந்து, ராகுல் காந்தி தரப்புல இருந்து வரல. அப்ப இந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு வருது. மத்திய அரசுக்கு விளக்கம் கேட்டு கோர்ட் வந்து டைம் கேட்குது, இந்த இத்தனை நாளுக்குள்ள கொடுங்கன்னு. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மத்திய அரசு உரிய பதிலை கொடுக்காத காரணத்தினால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகின்றது என்று சொன்னால் இப்ப நான் எப்படி எடுத்துக்கிறது? அதனால ஒரு மனசு உண்மையிலே வருத்தமா இருக்கு. இப்படிப்பட்ட கேள்வி கேட்கக்கூடிய நிலை வந்திருப்பதே பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் இப்படி கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறதே வந்து நமக்கு வந்து ஒரு மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அரசியல் நிர்பந்தத்துக்காக இந்த மாதிரி செய்வார்களா என்று தெரியவில்லை. உரிய பதில் வரும் வரை நம்ம காத்திருப்போம். ஸ்ட்ராட்டஜிங்கிற பேர்ல இது வந்து தாமதிக்காமல் உரிய நடவடிக்கை எடுக்கணும், எதிர்பார்க்கிறோம், பார்ப்போம். காலம் பதில் சொல்லும்.